வெல்கம் பேக் டு சேனல். என்ன வீடியோனா, என்ன அந்த பாத்திங் பார் வந்து நானே தான் வந்து எப்போவுமே ரெடி பண்ணி சோப் போட்டு குளிப்பேன். எனக்கு வந்து அது வெளியே வாங்க பிடிக்காது. ஸோ நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன், இதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும், சோப் வந்து எப்படி ரெடி பண்ணுறோன்றதை உங்கள்கிட்ட காமிக்கணும். நானும் ரொம்ப நாள் நினச்சிட்டேன். அதுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து டைம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆக்சுவலாக வெளியே போய் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா இட்ஸ் ரெய்னி சீசன், வின்டர் சீசன்றதுனால பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஸோ வெளியே போய் வீடியோ எடுக்க முடியல. ஸோ வீட்டுக்குள்ளேயே என்னடா வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோன்னா டக்குன்னு எனக்கு வந்து சோப் வந்து உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதனால தான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ சோப் வந்து பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னு நம்ம பார்த்துடலாம். என் பேக் சைடெலாம் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும், அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தெரியுதா, பீஸ் வேக்ஸ் இது வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஷியா பட்டர். இந்த ஷியா பட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக நான் இப்போது ரீசெண்டாக வந்து இதெல்லாம் வாங்கினேன். ஏன்னா நான் வந்து இதுவரை பண்ணது எல்லாமே தீர்ந்து போச்சு. ஸோ இப்போது நெக்ஸ்ட் மந்த்துக்கு எனக்கு சோப் தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து ப்ரீவியஸ் மந்த்தே பண்ணி வச்சுருவேன். ஸோ அந்த ப்ரீவியஸ் மந்த் பண்ணுறது இப்போ தான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது மேங்கோ பட்டர். ஐ திங்க் ஓகே தெரியுது, மேங்கோ பட்டர். நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த மேங்கோ பட்டர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், இது வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் இதில் என்ன பட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும், ரா அண்ட் ரீஃபைன், ரீஃபைன் இல்லை அன்ரீஃபைன் அந்த பட்டர் வாங்கிக்கோங்க. அன்ரிஃபைன் அந்த பட்டர் தான் ஆக்சுவலாக சோப்புக்கு வந்து யூஸ் பண்ணணும். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட், ஃபேஸ்க்கு வந்து போடுற கிளிசரின், ஸ்கின் ப்ரொடெக்டன்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த கிளிசரின் வந்து நான் ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. இதை மட்டும் நான் சில நேரம் போடுவேன், சில நேரம் போட மாட்டேன். இதுவும் முழுக்க ஆப்ஷனல் தான். தென் வந்து நமக்கு சோப் வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்க்காக நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, இது வந்து ரோஸ்மெரியோட எசென்ஷியல் ஆயில், ஆரா ஆர்கானிக்லேருந்து நான் ஆர்டர் பண்ணது. ஸோ இது ஒன்று. ஸோ இதெல்லாம் இன்க்ரீடியன்ட் காமிச்சிட்டேல. ஸோ நம்ம இது எவ்வளோ அளவு எடுக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு சோப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான அளவு எவ்வளோ எடுக்கிறோம், பிகாஸ் ஒரு அளவு கூட போயிட்டால் சோப்பு வந்து ஒழுங்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வராது. இதில் வந்து நீங்கள் வந்து லைக் இந்த அலுவேரா ஜெல்லும் போடணுன்னா போட்டுக்கலாம், பிகாஸ் நம்ம வீட்டில் தானே செய்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் அலுவேரா ஜெல் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அலுவேரா ஜெல் போட்டுக்கலாம். எனக்கு வந்து ஆலுவேரா ஜெல் வந்து கடையிலேருந்து வாங்கி அதை வந்து போடுறதுக்கு எனக்கு பிடிக்கல. எனக்கு அது பர்சனலாக வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறப்போ ஆலுவேரா ஜெல் கொஞ்சம் போட்டு பண்ணேன். எனக்கு அது பர்சனலாக ஃபீல் ஆகாதனால நான் வந்து இருக்கிற இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் மட்டும் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். இதுவே எனக்கு வந்து மோர் தென் இனஃபாக தான் இருந்தது. ஆனால் இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபோம் வரும்னு என்கிட்ட கேட்டால் நான் வந்து கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். பட் ஆனால் ரொம்ப பக்கா நரிஷ்டான ஒரு சோப்பை உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து முறைலாம் வரணும்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு முறைலாம் வராது. நம்ம ஸ்கின் வந்து ஆனால் ரொம்ப பயங்கர ஒரு நரிஷ்டாக மாய்ஸ்சரைசராக இருக்கும். இந்த சோப் யூஸ் பண்ணால் நமக்கு சில நேரத்தில் மாய்ஸ்சரைசரே தேவை இல்லைன்ற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து நைட்டு வந்து வெளியே போயிட்டு வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து லைக் அது என்ன இந்த ஆயில்ஸ் வந்து கோக்னட் ஆயில், வர்ஜின் கோக்னட் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் வர்ஜின் கோக்னட். நான் வந்து அதை நான் எப்போவாவது தான் யூஸ் பண்ணுவேன், ஓயாமல் வந்து டக்குன்னு சோப் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் அது அப்பப்போ வந்து நான் மாற்றி போட்டுக்குவேன். ரெகுலராக வந்து கோக்னட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். என்னோடய அந்த வின்டர் சீசன்னால் நான் வந்து கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணுவேன், சம்மர் சீசன்னால் கோக்னட் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதை எப்படி பண்ணுறோன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, பீஸ் வேக்ஸ், எல்லோ பீஸ் வேக்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி எல்லோ இதில் தெரியும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன்னா, இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்பூன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூனில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வரும். ஸோ அதனால் இது வந்து நம்ம இதில் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். அப்போ தான் எனக்கு வந்து 5 ஸ்பூன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் வரும். நான் வந்து 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். எத்தனை போட்டேனே தெரியல.
ஸோ 5 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து மேங்கோ பட்டர். நான் சொன்னேன் இல்லையா, மேங்கோ பட்டர் வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப நரிஷ்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் இவ்வளோ எடுக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஸோ இன்னும் நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ஓகே. தென் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷியா பட்டர் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஷியா பட்டர் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நான் இந்த ஷியா பட்டரை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஐயோ பிறந்து எங்கிட்ட போயிடுச்சுங்க. ஓகே, இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது விழுகாது போல், நம்ம தான் அப்படி கையை வச்சு இப்படி எடுத்து விட்றணும். ஓகே, இது வந்து நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ இந்த பட்டர் ஃபுல்லாகவே அப்படி தானே இருக்கும். ஸோ அதனால் இது இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சோன்னு. ஓகே, இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளிசரின் ஆட் பண்ண போகிறோம். என்னோடய கை பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு மாதிரியா ஆயிலாக இருக்கா. ஸோ இந்த அளவுக்கு ஆயில் இருக்கும். இது அதனால தான் நமக்கு அந்த சோப் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கிளிசரின் ஆட் பண்ண போகிறேன். கிளிசரின் வந்து அதே மாதிரி தான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிசரின் எடுத்தாச்சு. கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இங்கே தாங்க இன்னும் கொஞ்சோன்னு எடுத்துக்கிறேன் நான். இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ண போகிறோன்றதுல தான் மேட்ரே இருக்குது ஆக்சுவலாக. நம்ம வந்து இது வின்டர் சீசன் இல்லையா, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நரிஷ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் போய் கோகனட் ஆயில் எடுத்துகிட்டு வர போகிறேன். அதை நான் இன்னும் எடுத்து வைக்கல, அதை போய் கோகனட் ஆயில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோகனட் ஆயில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கோகனட் ஆயில் வந்து ஒரு இது வந்து நம்ம தாராளமாக ஊற்றிக்கலாம். கோகனட் ஆயில் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோகனட் ஆயில் வந்து நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டாச்சு. 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட முழுக்க ஆப்ஷனல் தான். நம்ம வந்து கோகனட் ஆயில் எந்த அளவுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் ஆயில் வந்து வெளியே வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. செக்கில் ஆட்டின கோகனட் ஆயில்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் இதில் போட்டுட்டோம். இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நான் காமிக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு. ஸோ நான் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு சொம்பு அளவு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி சட்டி சூடாயிருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம இப்படி உள்ளே வச்சிடலாம். அது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் க்ளம்ஸியாக அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் கரோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை எடுத்து இதுக்குள்ளே இப்படியே வைக்க போகிறோம். இது வந்து மெல்ட் ஆகணும் நல்லா. ஆக்சுவலாக தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகி ஆக்சுவலாக மெல்ட் ஆகணும். நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் இப்போ வச்சுருக்கேன். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது பிளாஸ்டிக் ஸ்பூன். ஓகே, மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கிறப்போ மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் என்னென்னு பார்ப்போம். அது ஒரு மாதிரியா லைக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். அப்போ தான் நம்ம அது கீழே இருக்கணும். டபுள் பாய்லர் மெத்தடில் தான் யூஸ் பண்ணோம். நம்ம வந்து வேறு அப்படியே டிரெக்டாக நம்மளால் வைக்க முடியாது. ஸோ அதனால் டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா இப்போ நம்ம இதை கிண்டிக்குவோம். நல்லா கிண்டிட்டு கையில் வேறு அப்படியெல்லாம் பிடிக்குங்க. நம்ம கொஞ்சம் அழகாக தெரியணும், அழகாக மாறணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து தாங்கி தான் ஆகணும். வந்து ரொம்ப ஹெல்த்தியான சோப். பிகாஸ் நம்மளே கெமிக்கல்ஸ் எல்லாம் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதனால் பயங்கர ஹெல்தி. தண்ணி நல்லா கொதிக்குது. இது நல்லா பாயில்டு ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி ஒரு மாதிரியா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் மாறிடுச்சுல்ல. இந்த மாதிரி நம்ம நல்லா இது பண்ணுறப்போ இந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ தான் நம்ம வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ரோஸ்மேரி ஆயிலை வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து என்ன எசென்ஷியல் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த எசென்ஷியல் ஆயில் தான் யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. எந்த எசென்ஷியல் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட வந்து இதுதான் இருக்குது.
டீ ட்ரீ ஆயில் இருந்தது, அது முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இதில் வந்து நான் ஒரு 2 ட்ராப் வந்து விட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு 2 ட்ராப் வந்து ஓகே. ஸோ இப்போ இன்னும் நல்லா இது மாதிரி கிண்டிக்கலாம். கிண்டுங்க கலக் மிக்ஸ் நல்லா. இப்போ அந்த ஸ்பூன்லேயே பாருங்களேன், ஒரு மாதிரியா அந்த பட்டர் வந்துச்சு. ஆமாம், அந்த பட்டர்லாம் வந்து ஷியா பட்டர் எல்லாம் சேர்த்தோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரியா இந்த இடத்துல கொஞ்சம் கெட்டியானதுனால ஒரு மாதிரியா காஞ்சிருச்சுக்கிட்டா பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து எடுத்து இதை அப்படியே அந்த மோல்டு, சோப் மோல்டு இருக்குல்ல, அதில் சோப் மோல்டில் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அப்படியே அதில் ஊற்றி ஒரு 4 hours வந்து தாங்க விட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு சோப் கன்சிஸ்டன்சியில் மாறிடும். இப்போ வந்து நீங்கள் சோப் பேஸ் வந்து ஏன் போடலன்னு கேட்கலாம். சோப் பேஸ்லாம் இதுக்கு தேவையே இல்லை. எனக்கு இப்படி போட்டாலே இது வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. சோப் பேஸுமே எனக்கு கொஞ்சம் வேண்டான்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இப்படி தான் வந்து இதுவரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சோப் பேஸும் இருக்குது, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணனாலும் அதையும் இது கூடயே அப்படியே போட்டு கட் பண்ணி போட்டுட்டு மெல்ட் பண்ணிங்கன்னா சோப் பேஸும் போட்டு பண்ணலாம். நான் வந்து சோப் பேஸில் எதுவும் யூஸ் பண்ணலை, இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இது இப்போ பயங்கரமாக மெல்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சோப் மோல்டில் போட்டு நம்ம இதை கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை சோப் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். பிகாஸ் நம்ம சோப் மோல்டில் கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து கெட்டியாயிரும். அப்புறம் இதுலேயே வந்து சோப் மாதிரி ஆயிரும். அது அப்புறம் நமக்கு நல்லா இருக்காது, அந்த கன்சிஸ்டன்சியில் வராது. ஸோ அதனால் நம்ம இப்போயே அதை வந்து சோப் மோல்டில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மெல்ட் பண்ண அந்த பட்டர், ஷியா பட்டர், கொக்கோ பட்டர் போடலையே, ஷியா பட்டர், மேங்கோ பட்டர், அப்புறம் அந்த இதெல்லாம் எடுத்து நம்ம இந்த இதில் நான் இப்போ தான் ஒய் பண்ணி வச்சேன். ஸோ இதில் நம்ம வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் நேரத்தில் இப்போ ஒரு 2 to 3 hours வந்து இது அப்படியே செட்டில் டவுன் ஆயிரும். செட்டில் டவுன் ஆனோடனே ஒரு சோப் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த கேரட்லாம் வந்து கொஞ்சம் சீவி போட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து பார்க்க ஒரு மாதிரி அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம், நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ இது வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. இது செட்டில் டவுன் ஆனோடனே இந்த சோப்பை நான் எடுத்து காமிக்கிறேன், இந்த மோல்டுலேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி நம்ம வந்து சோப் செஞ்சு முடிச்சிட்டோம். நான் வந்து அந்த மோல்டுலேருந்து சோப்பை எடுத்துகிட்டு வந்துட்டேன். சோப்பை எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மைல்டு எல்லோயிஷ் கலரில் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து கடையில் வாங்குவோம் இல்லையா, ஸோ அதே அந்த டெக்ஸ்சர் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். எந்த இதுவுமே எங்கேயுமே இதாகலை, அப்படியே இருக்குது அந்த சோப்பு. ஒரு மாதிரியா அங்கங்கே இருக்குல்ல, லைக் பம்ப்ஸ் மாதிரி, அதெல்லாமே வந்து ஒரு ஆயில் மாதிரி. அது ஏன் அப்படி இருக்குன்னா நம்ம அந்த பட்டர் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அது ஒரு மாதிரி பம்ப்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நான் வந்து இதை சும்மா இருக்கிறப்ப சோப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு பின்னை எடுத்துகிட்டு இதில் வந்து என் நேம் ஏதாவது எழுதி வச்சுக்குவேன். பிகாஸ் நம்மளே பண்ணுறப்போ அது ஒரு மாதிரியாக ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து சும்மா அப்படியே என் நேம் எழுதுவேன். சும்மா இப்படி எழுதி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் எப்போவாது இது ரெகுலராக பண்ணுறப்போ எப்போவாது இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். இதில் சும்மா அந்த இப்படி நேம் எழுதி, இது தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு, இது தெரியுதா, இந்த டீ அப்படின்னு போட்டிருக்கேன்னா, அதனால் எப்போவாது இந்த மாதிரி ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பேன். இது ஆக்சுவலாக நல்ல ஃப்ரேக்ரன்ஸுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம அந்த அது என்ன ஆயில், எசென்ஷியல் ஆயில், ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் நான் பயங்கர ஃப்ரேக்ரன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து நைட் டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பெனிஃபிஷியல். பிகாஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோமே தவிர எதுவுமே வந்து நம்ம கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணல. இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்லாம் இருக்காது, மேபி மோஸ்ட் ஆஃப் சோப் செய்கிறவங்கள்ட்ட இருக்கும். சோப் வந்து ரெகுலராக செய்யாதவங்கள்ட்ட இந்த மாதிரி இருக்காது. ஸோ உங்ககிட்ட இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சோப் பேஸ் வச்சு கூட பண்ணலாம். எனக்கு சோப் பேஸ் வச்சு பண்ணுறது எனக்கு என்னமோ பர்சனலாக பிடிக்கல.
அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி அந்த பட்டரெல்லாம் வச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது பீஸ் வேக்ஸ் வேறு போட்டிருக்கிறதுனால ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் சூப்பராக இருக்குது. நான் இந்த சோப் தான் வந்து நைட் டைம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தேன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து நைட் டைம் வந்து இதை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி இது பண்ணுவேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதில் வந்து ஃபோம் கண்டிப்பாக வராது. சும்மா ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. மற்றபடி இதில் ஒன்றுமே கிடையாது. தென் வந்து நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, நீங்கள் வந்து இந்த சோப் செய்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த சோப் இன்கேஸ் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அது ரீயூசபிள், நம்ம மற்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து எந்த பாத்திரம் வந்து சோப்புக்குன்னு இருக்கோ அதை வந்து தயவு செஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அது ரீயூசபிள் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பண்ண முடியாது. சோப் செய்கிறப்போ ஒரு மாதிரியா ஒரு கிளாஸ் பவுலில் செஞ்சிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப. நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த சில்வர் பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா அது பண்ண முடியாது. நான் வந்து கிளாஸ் பவுல் போட்டு உடச்சிட்டேன். ஸோ வேறு வழி இல்லாமல் சில்வர் பாத்திரத்தில் பண்ணேன். ஸோ நீங்கள் யாராவது வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் வந்து இந்த அழகான சோப் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். அழகான சோப் அழகாக இருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது சோப் வந்து வீட்டில் ட்ரை பண்ணீங்க, இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணேன். நான் டெல் பை பை. நான் உங்கள் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.